பிக் பாஸ் சீசன் 8ல கலந்துக்க போற 18 பேரோட கன்ஃபார்ம் லிஸ்ட் இப்போ வெளியாயிருக்கு. இவங்க எல்லாமே 200% கன்ஃபார்மா பிக் பாஸ் சீசன் 8ல கலந்துக்க போறவங்க. அவங்க யார் யாரு, என்ன துறையை சேர்ந்தவங்க அப்படிங்கறத பத்தி எல்லாம் டீடைலா பாத்திரலாம். தயாரிப்பாளர் ரவீந்தர் பிக் பாஸ்ல கண்டஸ்டண்டா உள்ள போக போறாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்திருக்கு. பிக் பாஸோட ஒவ்வொரு சீசனையும் தொடர்ந்து பார்த்து ரிவ்யூவும் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தாரு. இந்த தடவை இவரு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போறது உறுதியாயிருக்கு. அடுத்ததான் நடிகர் ரஞ்சித். இவரு பாண்டவர் பூமி, மறுமலர்ச்சி இந்த மாதிரி பல படங்கள்லயும் நடிச்சிருக்காரு. இப்போ இவரு சீரியல்லையும் நடிச்சிட்டு வராரு. சமீபத்துல சில வருடங்களா காதல் திருமணம் பத்தி சர்ச்சைக்குரிய கருத்துக்கள் எல்லாமே பொது வெளியில பேசி விமர்சனங்களையும் சந்திச்சுட்டு வரார். இவருமே இப்ப பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போறது உறுதியாயிருக்கு. அடுத்ததா செல்லம்மா சீரியல் நடிகர் அர்ணவ். இவருக்கும் இவரோட மனைவி திவ்யாவுக்கும் இடையில கருத்து வேறுபாடு உருவாகி அந்த பிரச்சனையால கைதாகி சிறைக்கும் போயிட்டு வந்திருக்காரு. இவரும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போறது உறுதியாயிருக்கு. அடுத்ததா பாரதி கண்ணம்மா சீரியல் ஹீரோ அருண். இவர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இப்ப போக போறாரு அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்திருக்கு. இவரு இப்போ சினிமா முயற்சியில இருக்கிறதாவும் சொல்றாங்க. இப்போ சீசன் 7 டைட்டில் வின்னர் அர்ச்சனாவும் இவரும் காதலிக்கிறதா கூட சின்ன திரை வட்டாரத்துல கிசுகிசுகள் பேசப்பட்டு வருது. அடுத்ததா தீபக். ஆரம்பத்துல ஆங்கரா மீடியாக்குள்ள வந்தாரு. தொடர்ந்து சீரியல்கள் எல்லாமே நடிச்சிட்டு இருந்தாரு. தென்றல்ல தொடங்கி தமிழும் சரஸ்வதியும் சீரியல் வரைக்கும் நடிச்சிருக்காரு. இடையில சினிமாவிலையும் நடிச்சிருக்காரு. இப்போ இவரு பிக் பாஸ் சீசன் 8ல கலந்துக்க போறது உறுதியாயிருக்கு. அடுத்ததா பால் டப்பா அனீஷ். சினிமா ஆடியோ லான்ச்சுக்கு கூப்பிட்டா கூட வர மறுக்கிறாரு அப்படின்னு குற்றச்சாட்டுக்கு ஆளானவர் தான் இந்த ராப் பாடகர். இவரு பாத்தீங்கன்னா மியூசிக் கேட்டகரியில இருந்து பிக் பாஸ் நிகழ்ச்சிக்குள்ள போறாரு. அடுத்ததா கோகுல்நாத். இவரு மாநாட மயிலாட நிகழ்ச்சி மூலமா ரொம்பவே ஃபேமஸ் ஆனவரு. இப்ப பாத்தீங்கன்னா நடன பள்ளி கூட நடத்திட்டு வராரு. சினிமா தேடல்ல இருக்க இவரு சமீபத்துல கூட விக்ரம் படத்துல நடிச்சிருந்தாரு. இப்போ இவரு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போறது உறுதியாயிருக்கு. அடுத்ததா விஜே விஷால். இவரு பாத்தீங்கன்னா ஒரு ஆங்கர். பாக்கியலட்சுமி சீரியல்ல எழில் கேரக்டர்ல நடிச்சிட்டு வந்தாரு. சமீபத்துல கூட அந்த சீரியல் இருந்து விலகி இருந்தாரு. குக் வித் கோமாளி நிகழ்ச்சியிலையும் பங்கு பெற்றிருக்காரு. சோ இவர் இப்போ பிக் பாஸ் சீசன் 8ல கலந்துக்க போறது உறுதியாயிருக்கு. அடுத்ததா சந்தோஷ் பிரதாப். கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம் படத்துல அறிமுகமானாரு. அதை தொடர்ந்து சார்பட்டா பரம்பரை இந்த மாதிரி சில படங்களையும் நடிச்சிருக்காரு. குக் வித் கோமாளி நிகழ்ச்சியிலையும் பங்கேற்றிருக்காரு. அடுத்ததா ஜாக்லின். இவங்க விஜய் டிவி தொகுப்பாளர் கோலமாவு கோகிலா இந்த மாதிரி சில படங்களையும் நடிச்சிருக்காங்க. கடந்த சீசன்லயே இவங்க வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. இந்த நிலையில இவங்க இப்போ பிக் பாஸ் சீசன் 8ல கலந்துக்க போறது உறுதியாயிருக்கு. அடுத்ததா பவித்ரா ஜனனி. இவங்க ஒரு சீரியல் நடிகை. தெண்டல் என்னை தொடுங்கிற சீரியல்ல ஹீரோயினா நடிச்சிருக்காங்க. இந்த சீரியலுக்கு அப்புறமா இப்போ இவங்களுக்கு சினிமா வாய்ப்புகள் வந்துட்டு இருக்கிறதாவும் சொல்றாங்க. சோ இவங்க இப்போ பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போறது உறுதியாயிருக்கு. அடுத்ததா சச்சனா. குழந்தை நட்சத்திரத்துல தொடங்கி சீரியல், சினிமா அப்படின்னு நடிப்புல கவனம் செலுத்திட்டு வராங்க. சமீபத்துல கூட மகாராஜா படத்துல விஜய் சேதுபதியோட மகளா நடிச்சிருப்பாங்க. சச்சனா இப்போ பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போறது உறுதியாயிருக்கு. அடுத்து சுனிதா கோகோய். இவங்க ஒரு டான்சர், ஜோடி, குக் வித் கோமாளி இந்த மாதிரி விஜய் டிவியோட பல ரியாலிட்டி ஷோக்களையும் கலந்திருக்காங்க. சோ இவங்க இப்போ பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போறது உறுதியாயிருக்கு. அடுத்ததா சீரியல் நடிகை அன்ஷிதா. இவங்க செல்லம்மா சீரியல்ல அர்ணவோட சேர்ந்து நடிச்சிருந்தாங்க. இவங்களாலதான் அர்ணவுக்கும் அவங்களோட மனைவிக்கும் இடையில பிரச்சனையே உருவாச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லப்பட்டுச்சு. சோ இவங்க இப்போ பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போறது உறுதியாயிருக்கு. இவங்க ஒரு சீரியல் நடிகை. குக் வித் கோமாளிலையும் பங்கெடுத்திருக்காங்க. அடிக்கடி போட்டோ ஷூட்ஸ் எல்லாமே எடுத்து சோஷியல் மீடியால ரொம்பவே ஆக்டிவா இருந்துட்டு வராங்க. இவங்க இப்போ பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போறதும் உறுதியாயிருக்கு. அடுத்ததா ஷாலின் ஜோயா. இவங்க மலையாள தேசத்துல இருந்து தமிழ் சினிமாவுக்கு வந்தவங்க. குக் வித் கோமாளி சீசன் 5 நிகழ்ச்சியில கலந்துட்டு ரொம்பவே ஃபேமஸ் ஆயிருக்காங்க. இப்போ இவங்க பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போறது உறுதியாயிருக்கு. அடுத்ததா சௌந்தர்யா நஞ்சுண்டன். இவங்க ஒரு மாடல். தர்பார், ஆதித்யா வர்மா இந்த மாதிரி பல படங்கள்லயும் நடிச்சிருக்காங்க. சோ சௌந்தர்யா இப்போ பிக் பாஸ் சீசன் 8ல கலந்துக்க போறாங்க. அடுத்ததா நடிகை ஐஸ்வர்யா. இவங்க நடிகை லட்சுமியோட மகள். 6 படத்துல இவங்களோட சவுண்ட் சரோஜா கேரக்டர் பாத்தீங்கன்னா எல்லார்கிட்டயுமே கவனம் பெற்றுச்சு அப்படின்னு சொல்லலாம். சோ இவங்க இப்போ பிக் பாஸ் சீசன் 8ல கலந்துக்க போறாங்க. சோ இவங்கள உங்களோட ஃபேவரட்டான கண்டஸ்டன்ட் யாரு, வேற யாரெல்லாம் இந்த வீட்டுக்குள்ள வந்தா இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு உங்களோட கருத்துக்களை லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிருங்க. பிக் பாஸ் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.